வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம். இன்னைக்கு நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் நிகழ்ச்சியில விநாயகர் சதுர்த்திக்கான பூஜை முறைகளை தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்னலாம் வச்சு பூஜை பண்றது, எப்படி நம்ம எளிமையான முறையில பூஜை பண்றது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வினையெல்லாம் தீர்க்கக்கூடிய விநாயகரை நம்ம விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் எந்த மாதிரி பூஜை பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாளே வீடு வாசலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. விநாயகர் வாங்க போகிறதுக்கு முன்னாடியே மனையில் ஒரு மாக்கோளம் போட்டு வச்சுக்கோங்க. விநாயகர் ஒவ்வொருத்தருடைய வழக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பிள்ளையார் பார்த்திங்கன்னா மண்ணாலான பிள்ளையார் அல்லது வர்ண பிள்ளையார் வாங்குவாங்க. நம்ம தொப்பை பிள்ளையார் வாங்குகிறோம். ஒரு சிலர் அச்சு பிள்ளையார் வாங்குவாங்க. ஒவ்வொரு குடும்ப வழக்கப்படி இது மாறும். முக்கியமாக பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தியில் வாழைக்கன்று வாங்குறது வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வாழை மரக்கன்று வாங்கிட்டு அடுத்ததாக நம்ம பிள்ளையாருக்கு எருகம் மாலை, பூநூல், மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வாங்கி வைக்கிறது வழக்கம். இது கூடவே பிள்ளையார் கூடை இதெல்லாம் வைக்கிறது வழக்கம். பிள்ளையார் வாங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல நேரமாக பார்த்துட்டு ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் நீங்கள் இந்த பிள்ளையாரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. பிள்ளையார் வாங்கிட்டு வந்ததும் பிள்ளையாரை தொடச்சிட்டு அவருக்கு பிள்ளையார் துண்டு நம்ம பிள்ளையார் வஸ்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளையார் துண்டு இது கடைகளிலேயே கிடைக்குது. இந்த பிள்ளையார் துண்டை வச்சு நீங்கள் அவருக்கு துண்டு மாதிரியும் அதுக்கப்புறம் இடுப்புக்கும் அவருக்கு கட்டிடுங்க. அடுத்ததாக பூநூல் போட்டுட்டு எருகம் மாலை இதெல்லாம் சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பட்டை போடுற பழக்கம் அப்படின்னா திருநீர் பட்டையாக வச்சுடுங்க. இல்லை நாமம் போடுற பழக்கம் இருந்ததுன்னா அவருக்கு நாமம் போடுங்க. இந்த மாதிரி பிள்ளையாருக்கு உங்களால் முடிஞ்ச சின்னதாக அலங்காரங்களை பண்ண ஆரம்பிச்சிருங்க. பிள்ளையாருக்கு ரொம்ப பிடித்தமான எருகம்பூ மாலையை அவருக்கு செலுத்திடுங்க. எருகம்பூ மாலை வெள்ளையாகவும் இருக்கலாம் அல்லது பிங்க் கலர் பூவாகவும் இருக்கலாம். இவரை நம்ம மனையில் வச்சு தான் நம்ம வைக்கணும். அதனால் முதல்ல மனையில் வச்சுட்டு இந்த அலங்காரத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லாமே வச்சாச்சு. இப்போ பிள்ளையாரோடைய அலங்காரம் பண்ணியிருக்கோம். இந்த குடை எல்லாமே அவருக்கு பின்பக்கம் வச்சாச்சு. பிள்ளையாருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் என்னென்ன, எப்படி நம்ம பிரசாதங்கள் படைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் ரொம்ப எளிமையான விரும்பி. இவருக்கு நீங்கள் பழங்கள், அவல், கடலை, பொரி வச்சாலே போதுமானதாக தான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சில பிரசாதங்கள் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். பழங்களில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, ஆப்பிள், மாதுளை, சாத்துக்கொடி, வெள்ளாங்காய், பேரிக்காய், கொய்யா இதெல்லாம் வைக்கணும். கூட திராட்சை இதெல்லாமும் வாங்கிக்கோங்க. கரும்பு, கம்பு, சோளம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெரப்பம்பழம், கல்லக்காய், நாவல் பழம் இது ரொம்ப விசேஷமானது. அடுத்தது நம்ம பிள்ளையார் கொழுக்கட்டை பிரியர் அப்படின்றதுனால கொழுக்கட்டை, மேதகம் இதெல்லாம் நம்ம செஞ்சு வைக்கிறது வழக்கம். இது கூட நம்ம இலையில் மிக முக்கியமாக அவல் கடலை பொரி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எள்ளுருண்டை வைங்க. பிள்ளையாரோட வேண்டுதலப்போ இந்த எள்ளுருண்டை படைக்கும் பொழுது நம்மளை பிடிச்ச சனி பகவானுடைய தாக்குதல் குறையும். அதனால நம்ம எள்ளுருண்டை வைக்கிறோம். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை சுண்டல், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, வெண்பொங்கல், வடை, பாயாசம் இதெல்லாம் வைக்கிறது வழக்கம். உங்களால் இன்னும் நிறைய பிரசாதங்கள் செய்ய முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச பிரசாதங்கள் செய்யுங்க. இல்லை இதுலேயே உங்களால் 1-2 தான் செய்ய முடியும்னா நீங்கள் அதை மட்டும் கூட செஞ்சு வைக்கலாம். அடுத்தது நம்ம பூஜையப்போ விளக்கேற்றிட்டு முதல்ல அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே படைக்கணும். அப்புறம் தேங்காய் இதை நீங்கள் உடைச்சி வச்சுருங்க. நான் 21 இலை வகைகளில் எனக்கு கிடைச்ச ஒரு சில இலை வகைகளை வச்சு இங்கே நான் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். இந்த 21 இலை வகைகள் கிடைக்கல, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரே ஒரு இலை மட்டும் போதுங்க. அதாவது அருகம்பில். பிள்ளையாருக்கு ரொம்ப பிடித்தமான அருகம்பில்லை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கனாலே எல்லா வித இலைகளை வச்சு பூஜை பண்ணதுக்காக சமம். இந்த அருகம்பில் 21 வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அருகம்பில் அன்னைக்கு கண்டிப்பாக நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப விசேஷமானது. அருகம்பில் மாலையாகவும் நீங்கள் பிள்ளையாருக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பிள்ளையாரோடைய அலங்காரம், பிரசாதம் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இந்த விநாயகர் சதுர்த்தி எப்போ பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே நீங்கள் பூஜை பண்ணிடுங்க. அடுத்ததாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, பிள்ளையாருடைய பூஜையில் உங்களுடைய குழந்தைய ஈடுபடுத்துங்க. உங்கள் குழந்தைங்க ஓரளவுக்கு பெரியவங்க அப்படின்னா அவங்கள
சந்தனம் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, பூ அலங்காரம் இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை செய்ய சொல்லுங்கள். ஏன்னா பிள்ளையார் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தியை வந்து அதிகமாக கொடுப்பாரு. அதனால் அவருடைய வழிபாட்டில் உங்களுடைய குழந்தைங்களை ஈடுபடுத்துங்க. அது ரொம்ப விசேஷமானது. 21 இலைகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னென்ன இலை அப்படின்றத சொல்லிடுறேன். முல்லைப்பூவோட இலை, அடுத்தது கரிசலாங்கண்ணி கீரையோட இலை, வில்வ இலை, அருகம்பில், இலந்த இலை, ஊமத்த இலை, வன்னிமர இலை, நாயுருவி, கண்டாங்கத்திரி, அரளி இலை, எருகம்பூ இலை, மருதாணி இலை, விஷ்ணுகிராந்தி இலை, மாதுளை இலை, தேவதாரு இலை, மரிக்கொழுந்து இலை, அரச இலை, ஜாதி மல்லிப்பூவோட இலை, தாழம்பூ இலை, அகத்திக்கீரை, தவண இலை. இந்த தான் வந்து 21 இலைங்க. இந்த 21 இலைகளில் வந்து உங்களுக்கு எந்தெந்த இலைகள் கிடைக்குமோ அந்தந்த இலைகளை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். சில இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலையில் கட்டி பத்தரை அப்படின்னு சொல்லி விற்பாங்க வெளியில் மார்க்கெட் சைடில். அங்கே கூட நீங்கள் கிடைக்கிற இலைங்களை வாங்கிக்கலாம். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் 21 அருகம்பில்லை வச்சு பூஜை பண்ணாலே உங்களுக்கு எல்லா இலைகளை வச்சு பூஜை பண்ண பலன் கிடைச்சிரும். இந்த விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் வேண்டுற எல்லா விஷயமும் உங்களுக்கு அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கான பூஜை முறைகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பட்ஜெட் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.